கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். இங்கே கொல்லிமலையில் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு கோவில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் எட்டுக்கை அம்மன் கோயில். இது எட்டுக்கை அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க, கொல்லிப்பாவைன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். ரெண்டுமே உண்டு అంట అమ్మని నా ఇది చూసుకుంటే ఇది ఉంది, ఇది నాకు మన కష్టం. பூ மட்டும் இல்லையா? பூ போட மாட்டாங்களா? பூ இல்லையா? பூ போடுவாங்களா கோயிலில்? ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அர்ச்சனை கட்டு, சூடம், நெய் இதெல்லாம் வைக்கிறாங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னே என்ட்ரு பண்ணோன்னே வைக்கிறாங்க. என்ன மிளகாண்ணா இது? இது குட்டி மிளகாண்டு, இதுதான் மிளகு, இது மஞ்சள். இது என்ன எவ்வளோ மிளகா? 30 ரூபா. ஒரே மிளகு கிடைச்சவங்களும் காரம் கொஞ்சமாக தான் போடணும், குழம்பு நல்லா இருக்கும். எவ்வளோ மிளகாத்துக்கலா? அது 200 ரூபா அப்படி கிலோவா? எடை போட்டு வச்சுக்கிறதே நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 40 படிக்கட்டு இருக்குன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இறங்கிட்டோம். ரொம்ப இறங்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெண்டர்ஸ் அப்படியே நிற்பாங்க. இந்த குத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிங்க வந்து இங்கே வந்து பழங்கள்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் இவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்களோட ஃபினான்ஷியல் சோர்ஸை இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்று சம்பாதிக்கிறது இவங்களோட ஃபினான்ஷியல் சோர்ஸு. பைனாப்பிள் எவ்வளோமா? 70 ரூபாயா? இது பழமோட ரேட்டா கிலோவோட ரேட்டா? பழத்துக்கு இங்கே கோழி எல்லாம் நிறையா இருக்குது. எங்கள் பொண்ணு சொல்ல சொன்னான். சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கோழியும் இருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கட்டு இறங்கிட்டோம். ஸோ இந்த லொக்கேஷனை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த இடம். பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் குளம் இருக்குது, பட் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு வாட்டெல்லாம் இருக்கு. இது வாட்டர் நிச்சுமேண்டா டக்குனி. பார்த்தீங்கன்னா இங்கே டக்கு வந்து சாப்பிட்டுக்கு. கோவிடுக்கு முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இவ்வளோ ஸ்டால்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ இல்லை போனால் இந்த குளம் கூட இருந்ததே ஞாபகம் இல்லை. ஒரு வேளை மறைஞ்சிருமா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து நிறைய கடைங்கள் வந்துருச்சு. மொடவாத்து காலில் எவ்வளோக்கா? 100 ரூபா கிலோவா? அப்படியே தட்டு 100 ரூபா. தட்டு 100.
சூப்பு இது மாதிரி ஏதாச்சும் பண்ணு. ஸோ இப்போ கீழே வந்து அங்கேருந்து ஃபஸ்ட்டு படிக்கட்டு இறங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடந்தோம். திரும்ப இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறினோன்னே கோயில் தான். நான் வந்து கோவிலுக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஷெட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே பேர் லெவலையும் வெயிலில் தான் நாங்கள் நடந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து நம்ம கோயிலில் வந்து இருக்க ஐடியா இல்லை. ஸோ அதனால் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வெட்டுக்கையம்மன் கோயில்கிட்ட தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா கோயில் உள்ளெல்லாம் நான் காட்ட விரும்பலை. கோயிலுக்குள்ளெல்லாம் காட்ட விரும்பலை நான். ஸோ வெளியே நான் காட்டுறேன். இங்கே வந்து வேண்டுதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா. பொங்கல் வைக்கிறது, மணி கட்டுறது, இந்த மாதிரி வேண்டுதல்லாம் இருக்குது. நான் கூட இங்கே வந்து ஒரு 2 மணி கட்டியிருக்கேன். ஸோ இதுதான் கோயிலோட இது இந்த கர்ப்பகிரகம் உள்ளே இருக்குது. பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல் டெம்பிள் இது. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, இது பெரியவர்களோட சாபத்துலேருந்து நிவர்த்தி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த கண்திஷ்டி, மூதாதையர்கள், அதாவது முன்னோர்களோட பாவங்கள், இதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகும். ஸோ அதனால் வந்து கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பரான கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். அதனால் வந்தீங்கன்னா இந்த வெட்டுக்கையம்மன் கோயிலை வந்து மிஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கூட்டம் கம்மி. நான் கோவிலுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டங்கிறது அவ்வளோ கிடையாது. பட் இப்போ கொஞ்சம் ரஷ் இருக்குது. நல்ல கோயில், சூப்பரான ஒரு கோயில் தான். வாங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் எட்டுக்கை அம்மனோட விலாகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே கொல்லிமலைக்கு வர சான்ஸ் கிடச்சிச்சின்னா, ஸோ இந்த எட்டுக்கை அம்மனோட கோயிலை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஸோ டோன்ட் மிஸ்.